Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு வாயில வச்சதும் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. அப்படியே பேக்கரியில கிடைக்கக்கூடிய வாயில கரையிற மைசூர் பாக் போலவே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். சோ தெளிவா நீங்க வீட்ல செய்து பார்க்க முடியும். இப்போ வாங்க फ्रेंड्स, நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் மட்டும் சேர்த்தா போதும், 2 கப் சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கிற அளவு சூடு வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த நெய் கரைஞ்சா போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய் எந்த அளவுக்கு அதிகம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைசூர் பாக்குகள் நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா ஜலிச்சு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இந்த மாவை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நெய் ரொம்ப ஒட்டுமொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் இதில் 1.5 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா கரைச்சிருக்கேன். மீது 1/2 கப் இருக்குது. அதை நம்ம மைசூர் பாக் செய்யும் போது அது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மைசூர் பாக் கிண்டுறதுக்கு எசவாக இருக்கும். அதுக்காக இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இது போல் கரைச்சி விடுங்க. சர்க்கரை பாகு இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. அப்போது சர்க்கரை சீக்கிரம் கரையும். நல்லா முறையாக வரும் கொதிச்சு. அந்த டைமில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது இன்னும் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த சர்க்கரை பாகை கையில் தொட்டுட்டு இது போல் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி உடையுதில்லை. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம செய்து வச்சுருக்கிற கடலை மாவு நெய் கலவையை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருக்கணும். மைசூர் பாக் கலந்துட்டு இருக்கும்போதே நம்ம இடையில ஏற்கனவே மிச்சம் வச்சுருக்கோம்ல 1/2 கப் நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுக்கிட்டு வருது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரே இல்லைனா பிளேட்டில் ஊற்றிடணும். நான் ஏற்கனவே இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது. அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான மைசூர் பாக் சூப்பராக தயாராக இருக்குது. இது நான் பெரிய ட்ரேயில் ஊற்றுனதுனால ரொம்ப பெரிய பீசஸாக கிடச்சிருக்கு. இது நம்ம வேணுன்ற ஷேப்புக்கு இதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை பண்ணிக்கிறலாம். க்யூபாக வைக்கலாம், இல்லைனா இது போல் தட்டையாக சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் மாறாது. ரொம்ப சுவையாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க மைசூர் பாக் தயார் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.